வணக்கம். இன்றைய தினம் 2017 பிப்ரவரி 7 காலை 9:30 வங்கியடி இனிவில் கிழக்கு என்னும் முகவரியில் அமைந்த சபாரத்தினம் அவர்களுடைய இல்லத்தில் அவர்களை சந்திக்க முடிந்தது. நூலக நிறுவனத்தினுடைய வாய்மொழி வரலாற்று ஆவணப்படுத்தலுக்காக அவரை இன்றைய தினம் சந்திக்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். அது முந்தி மணிவாசகர் நூல் நிலையம் என்று தான் இருந்தது. இளையசரி பொன்னையா வந்து அவர் ரங்கூனில் இருந்து வந்தவர். பேப்பரில் அதிகமாக பொன்னையன் என்று தான் போட்டிருந்தார். அவருக்கு பிறகு பேர் வந்தது என்னென்றால் பயாவிலான் சென்ட்ரல் ஸ்கூல் மத்திய கல்லூரி. அந்த காணியை அவர் அன்பளிப்பு செய்தவர் 250 பேர். இளகேசரி பத்திரிகை வந்து எவ்வளோ காலத்துக்கு இடையில் வந்தது? 28 வருஷம் நடந்தது. வார பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் 5 தான் தானே. ஒவ்வொரு வீட்டிலும் 100 பேர் 120 பேருக்கு இருந்தவர். ராசாண்டும் அலம்பலம் இந்த வருமான வரிகள் ஒன்றும் இல்லை தானே. அவர் தங்கட யார் போனாலும் கூப்பிட்டு சுருட்டுங்கன்னு சொல்லிட்டு வச்சாக்கள் தானே. ஆக்கள் காணும் பூங்கொண்டு சொல்கிறவே கிடையாது. 1000 சுருட்டினா ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் கொடுப்பினம்ட்டு. அது போய் வந்து கொண்டு லொரி வந்து ஏற்றி கொண்டு போகும். வெந்து கொண்டு வந்து பெட்டி பெட்டிக்கெல்லாம் கொடுத்து காசாயும் கொடுத்துட்டு போவாங்க. காலி காலத்துறையெல்லாம் அனுப்பினவே சுருட்டு. எங்கட காலத்தில் ஒரு 10 ரூபாவே ஒரு 12 தான் நாங்கள் கதைக்கிறது. நாட்டுக்கதை. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக வெக்கப்படுகிறேன். முந்தி தருமாஸ்பத்திரி என்று சொல்லி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக வெக்கப்படுகிறேன். ஏன் முந்தின ஆஸ்பத்திரி துவைத்துண்டால இப்படி மூடிக்கொண்டல்ல போகிற பூத்தலை இதுக்கெல்லாம் வச்சு இப்படி துவைத்துண்டால மூடிக்கொண்டு போகிறவே என்னென்றால் கண்டிடலாம் மரியாதை கேடு. இந்த சுருட்டு கொட்டில் வழியாக பேப்பர் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு இருக்கிறேன். அவர் பேப்பர் முடிக்க மட்டும் வாய்ச்சி கொண்டு இருந்தால் அவருக்கு ஒரு ஆளின் சுருட்டுற அளவு சுருட்டு கிடைச்சிடும். இப்போ யாழ்ப்பாணம் ஆல்பர்ட் சூரியப்பாவே ஆக்கள் இல்லாமல் இருந்தவை. அப்போ வானவாக்காரருக்கு பரிசு கொடுக்குறாரு. ஆற்ற வானம் திறமண்டு. அது வல்லுர கோயிலும் இருந்தது, இங்கே யாழ்ப்பாணத்திலும் இருந்தது. இந்த கன்னிகா பரமேஸ்வரி ஆக்கள் வந்து இருந்து ஆடின இடங்கள். இந்தியாவில் போய் ஒரு கான்ட்ராக்ட் பேசி அவை 2 பிள்ளைகளை கொண்டு வர்றது. சின்ன துரியண்டு ஒருத்தர் குக்குவில் கேட்பேன். சின்ன மேடம் சின்ன துரியண்டு சொல்கிறவ பிரிஞ்சு ஏதோ ஆடுறது வர்றது. இன்னும் சண்டை மயில தான் சண்டையும் பாருது.